Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your clout. All this has to end. சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your clout. All this has to end. I think we have to stop this obsession with. உனக்கு தொந்தரவா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றியா? இத விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. இதையே இன்டைரக்ட்ன்றியா? அங்கதான்டா நிக்கிற நீ. Showing our cloud, and with the country of 1.4 billion people, gathering a crowd is a no-brainer. Yeah, it's not rocket science. 100 கோடி பேர் இருக்கிற நாட்டுல கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லடா தற்குறி. கூட்டம் சேருதுன்னு பெருமைப்படாதடா தற்குறி. Within a month of assuming power, you're like, questions are asked. The media on one side is asking questions, and you have all these self-anointed moral caretakers of the world. வந்த 2-3 மாசத்திலேயே நாட்டை ஆளணும்னு நினைக்காதடா. நீதான் உலகத்தையே காப்பாத்த வந்த கடவுள் மாதிரி உன்னை நீயே நினைச்சிக்காதடா தற்குறி. நாளா முடங்கி போய் வீட்டுல இருக்கிற அதெல்லாம் நீங்க தான் பனையூர்ல போய் கேட்கணும். முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில போட்டிருக்கா உள்ள போட்டிருக்கா நீங்க தான் போய் பார்க்கணும். பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணும் தானே. இழப்பு எந்த பக்கம் அதிகமா இருக்குதோ அந்த பக்கம் நின்று. யாருக்கு இழப்பு இருந்துச்சு? தாவேக்காவுல தான் இழப்புங்கிறது கரூர்ல இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வந்த பொதுமக்களுக்கு. விஜய்க்கு ஒரு இழப்பும் இல்ல. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதவா கடவுளே. ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான். நீ என்ன போட்டுக்கணும்? ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ட்ராஜடி, ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள், இதான போட்டுக்கணும். மானம் கெட்ட அயோக்கிய பைய. இதுதாங்க ஜஸ்டிஸ் வாங்கி தர்றது அவங்களுடைய. ஸ்டாண்ட் வித் விஜய்னா விஜய் என்ன சா கிடக்குறாரா? இல்ல அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாரா? அவர்தான் அன்னைக்கு ராத்திரி பனையூர்ல படுத்தாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் தானங்க பிணவர்ல படுத்தான். அவ்வளவுதான் லிமிட். சொந்தக்காரன் தானங்க மருத்துவமனை வாசல் நின்னு குமுறி குமுறி ஆளுதான். நீ அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டிய வீட்டுல மொத்த கட்சிக்கான ஓடிட்டாங்க. நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இது வரைக்கும் ஒரு பொதுச் செயலாளர் தலைமறைவு செய்தியை கேள்விப்பட்டீங்களா? 14 நாள் ஆயிடுச்சுங்க. புஷான் எங்க இருக்காரு? வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? ஜஸ்ட் மிஸ். பாருங்க, அவங்க துக்கத்துல இருந்து இன்னும் மீளவில்லை. நாங்க ஏன் வெளியே வரலன்றது ஆளாளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு திரு ஆதவர்ஜுனா சொல்றாங்க. எப்படி சார் நீங்க வாங்க? ஆதவர்ஜுனா எங்க போயிட்டு இருந்தாரு? கேரளா டவுனுக்கு எதுக்கு போனாரு? சொல்லுங்க, எதுக்கு போனாரு? அவரு ஒரு விளையாட்டு போட்டிக்கான. துக்கமா இருக்கு, பேச முடியாது, விளையாட்டு போட்டில பங்கேற்கலாமா? நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் தி மீனிங் சார்? 35 இதான மீனிங். சொல்றது அங்க ஒன்னு சொல்றது. நீதிமன்றத்துல விபத்து அவன் புஷான் சொல்லிட்டாரு. ஆனா அது பேசுறப்ப கூட ஆதவர்ஜுனா சொல்றாரு பல உண்மைகளை வெளில வரும்ங்கறாரு. என்ன உண்மை வெளில வரப்போகுது நமக்கு? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? நியாயங்கள் என்ன நியாயம் சொல்லுங்க? என்ன நியாயம்? என்ன நியாயம் சொல்லுங்க? தாவே காத்தரப்பு நியாயங்கள் ஒன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல. அப்புறம் ஏன்டா? ஏன்? போடா, போய் தொலைங்களேடா. உச்சநீதிமன்றத்துல சொல்றாங்களே. என்ன சொன்னாங்க? உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு நீங்க அவங்க கரூர் போறது எல்லாம் ஏன் வந்து எங்க கிட்ட? அது உண்மைதான். அது காரணம் விஜய் ஒரு தொடை நடுங்கி ஒரு பயந்தாங்க. வார்த்தை வேண்டாங்க. அவர் ஒரு தலைவருங்க. யார் பாருங்க, இவன் அவெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. யாருக்கு தலைமை? மனுஷரே இல்லங்கற தலைமை வந்திருக்கீங்க. என்ன தலைமை? இப்படியே தலைமை விட்டு ஓடுவான்? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு. படப்பிடிப்பு குறித்த இடத்துக்கு போறவரு 8:45 பரப்புரை அப்படின்னு அறிவிச்சுட்டு 2:45 போறாரு. விவேகாவுல இருக்கிற இஷ்யூ சொல்றேன் கேளுங்க. நான் சொல்லிறேன். 8:45 தலைமை அனௌன்ஸ் பண்ணிருச்சு. விஜய்க்கு சொல்லாம விட்டுட்டாங்களோ? அதாவது விஜய் அதாவது தாவேக்கா தலைமை யார்? விஜய் இல்லையா? அப்ப அந்த ஷேர் பண்ணுங்க. டேய் நீ போ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து நிக்கிறேன். இல்லங்க, அவங்க அபிஷியலா அவங்களுடைய நிர்வாகிகள் அதாவது 8:45 பரப்புரைன்னு இணையத்துல போட்டாச்சு. ஆமா, கட்சிக்காரங்களுக்கு தெரியுது. தொலைக்காட்சியில் செய்தி போயிட்டு இருக்குது. விஜய்க்கு மட்டும் தெரியாது. அப்படியா? கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ. இது எவ்வளவு அபத்தமான வாதம். காலைல 8:45 பரப்புறம் தெரியாம அப்ப என்ன பண்ணி இருந்த நீ? அசிங்கமா கேட்பேன். ரொம்ப பச்சையா இருக்கும். கையறு நிலை. கையறு நிலை யாருக்கு? யாருக்கு? அவங்களுக்கு தாங்க. அலைபேசி அணைச்சு வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போன அத்தனை பேரும். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா? நாங்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். நாங்க போறதுக்கு எங்களுக்கு எதுக்கு அன்னைக்காண்டா ஓடி போனேன்? அன்னைக்காண்டா ஓடி போனேன். ஒருமையில வேண்டாம். என்னன்னாலும் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. நான் கொலவெல்ல இருக்கேன். கொலவெல்ல இருக்கேன். அவங்களுக்கும் பல லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கு. என்ன இங்க போட்டும்? என்னையா பண்ணுவீங்க? எனக்கு குத்தா செஞ்சிருவானே அவன். சப்படிவன்.
அது கூட்டமா? அதெல்லாம் அது கூட்டமா? எல்லாம் சைக்கோ கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன். சொன்னா என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட இந்த ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, காசுனடா காசு முக்கியம், இங்க மனுஷங்க தான்டா முக்கியம், அன்பு தான்டா முக்கியம், காசு எல்லாம் முக்கியமே இல்லடா எவனா சொன்னான்னு வச்சுக்கோ, யோசிக்காம செருப்பால் அடிச்சு விட்டுருங்க. எங்கடா இந்த ஏரியால அங்க இருக்கா? அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாராயிருப்போமே. காசு இல்லாம அவனால சந்தோஷமா இருக்க முடியுமா? ரோட்ல போறோம் நம்ம மதிக்கலனா பரவாயில்ல, உங்ககிட்ட காசு இல்லனா கொஞ்ச நாளைக்கு தான் வீட்லயே மரியாதை. இந்த உலகத்துல இருக்கிறத ஹார்ஷான ரியாலிட்டி இதுதான். சும்மா அன்பு ஒன்றுதான் அனாத, மனுஷங்க தான் முக்கியம், காசு முக்கியம், இதெல்லாம் யாரு தெரியுமா பேசுவாங்க? வாழ்க்கையில கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியாது அந்த காசை. அவங்கதான் இந்த டைலாக்ல விடுறது. ஊருக்கு எப்பவுமே பயங்கர உபதேசம் பண்றவங்க, மனுஷங்க தான் முக்கியம், வாழ்க்கையில இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், காசு முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க அந்த காசு வச்சிருக்கிறதால செய்க தரமான செய்க. அண்ணா என்னால தாங்கிக்கவே முடியல. சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என்ன தப்பு பண்ணல? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? அதை மட்டும் தானே செய்யறாருன்னு கேள்விப்பட்டோம். Don't try to play the fool with me, Nigesh. No, it's very bad. சரி, தூங்குங்க. தூங்கிட்டு தானமா இருக்காரு 41 நாளா? எனக்கே சிரிப்பா இருக்கு. நாங்க இருக்கோம் உங்க கூட. நீங்க இருக்கீங்க. அந்த 41 குடும்பத்துக்கு யார் இருக்கா? இவருக்கு நீங்க இருக்கீங்க. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. சரி. தூங்குங்க. ரெஸ்ட் எடுங்க. விஜய் அங்கிள், எங்களுக்காக நீங்க ஒருத்தர் இருக்க தைரியத்துல நாங்க எல்லாரும் எவ்வளவு கெத்தா இருக்கோம். உங்களுக்காக நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம். அப்படின்னா நீங்க எவ்வளவு கெத்தா இருக்கணும். ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு விஜய். தமிழ்நாடு வறண்ட பூமியில சம்பாதிக்க வழி இல்லாம கோடி கோடியா மட்டுமே சம்பாரிச்சு நீங்க எதை வேணா தடுக்கலாம். மக்களுடைய அன்பு இருக்குல்ல, நீங்க 1000 கைகள் சேர்ந்து கூட மக்களின் அன்பை தடுக்கவே முடியாது. நாய 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 உன்னெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்கணும்டா, செருப்ப கழட்டி அடிக்கணும்டா. நீ சிஎம் ஆகிறதுக்கும் நீ வாங்கி திங்கிறதுக்கும் உன் ஆணவத்தை காட்டுறதுக்கு இப்ப 40 பேர் உயிரை வாங்கிட்டு இருக்கா. போதுமா? தம்மா தூண்டு ஓலை குடிச மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள பாலவாக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தயவு செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா சொல்லுங்க, ஜிபே நம்பர் கொடுங்க, நான் ஒரு 20 ரூபா அனுப்பி விடுறேன். அம்மா உணவத்துல போய் அது இட்லி சாப்பிடு. என்னால தாங்கிக்கவே முடியல. எங்களாலே தான் சாப்பிடுங்க ப்ளீஸ். நல்லா தூங்குங்க. ரெஸ்ட் எடுங்க. என்னம்மா சொன்னமாவே அரைக்கிற? அவர் ரெஸ்ட் மட்டும் தாமா எடுக்கிறாரு. மேட்ருக்கு வாமா. நாங்க இருக்கோம்டா. உங்களுக்காக அவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. உங்களுக்காக இருக்காங்களா தான் கேள்வி. நாங்க வருவோம்டா. பிச்சைக்காரங்க படுத்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சார். காலையில போயிட்டு சத்திரத்துக்கான அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, மாலையில திருப்பி சத்திரத்துக்கான அந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க, திரும்பி கொடுக்குறாங்க. அந்த சத்திரக்காரரு, எங்களுக்கு இதுல எங்களால பண்ண முடியல சார், தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்களே வேற சத்திரத்தை பாத்துங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 சத்திரம் அந்த இடத்துல கரூர்ல எதை முடியுமோ அதை பாக்குறாங்க. சரி, ஒரு தனியார் சத்திரம் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில அழுத்தத்தின் காரணமாக. அந்த சத்திரத்துல இருக்கிற மேனேஜர் சொல்லும்போது சொல்லி தான் கொடுக்குறாரு. சில அழுத்த ஒன்னும் சொல்ல எங்களால கொடுக்க முடியல சார், புரிஞ்சுக்குங்க, நீங்க வேற எதுவும் சொல்லாம புரிஞ்சுக்குங்க, நீங்க சொல்லிருக்காங்க. ஆமா, இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களால கொடுக்க முடியல, தவறா எடுத்துக்காதீங்க, புரிஞ்சுக்குங்க நீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இதுதான் பிரச்சனையா இருக்கு. சோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது சோ இவ்ளோ இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற போது சரி சென்னையில நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில பிளான் பண்றாங்க. ஒரே சந்தேகம், கரூர்ல அடக்குமுறை ஏவி விடக்கூடிய திமுக அரசு மாமல்லபுரத்துல ஏவி இருக்கலாம்ல? மாமல்லபுரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அதுதான் சார் சொல்ல வரேன். நான் அடக்குமுறைன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, நான் அடக்குமுறைன்னு சொல்லவே இல்லையே. மார்க்கா சொல்லு.
நான் அடக்குமுறைன்னு சொல்லவே இல்லையே சார். நான் எங்கேயாவது திமுக அடக்குமுறைன்னு சொன்னேன். அப்ப எதுக்கு சத்திர அட்வான்ஸ் கிடைக்கல சார், அவங்கள தான் போய் கேட்கணும். நீங்க அழுத்தம்னு சொன்னீங்கல்ல, அவங்க சொன்னதை நாங்க சொன்னோம். அது அந்த இடத்துல வந்து யார் அழுத்தம் சார்? எந்த அழுத்தமா இருக்கும் சொல்லுங்க, உடைச்சு பேசுங்க சார். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன ஆன்டிங்கிற, என்ன ஆன்டிங்கிற, என்னடா வார்த்தை அது? என்ன ஆன்டிங்கிற? நம்ம தலைவர் தான் லூஸ் மாதிரி அங்கிள்ங்கிறாரு, பைத்திய மாதிரி. நீ அப்படி சொல்ற, அவருக்கு புத்தி இல்லைன்னா உனக்கும் புத்தி இல்லையா? தலைவர் எப்படியா அப்படிதான்டா நீங்களும் இருக்கீங்க. அறிவு கட்டமா ஒழுங்கா பேசுறா பாத்துக்கோ. இல்ல நான் அதை கேட்க எதுக்கு அந்த வீடியோ, அது வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குங்க அழுவுறது. ஆமா அழுவு தேவையில்லாத சீன் இது. நீங்க பாரு தம்பி, உனக்கு இந்த கண்டென்ட் திறமை இல்லன்னா நீ பண்ணலன்னா அதுக்காக மத்தவங்க போறத பார்த்து போறாம எல்லாம் படக்கூடாது. எனக்கு கிரியேட்டிவ் ஆன்ட்டி சார், அக்கா அக்கா அது கண்டென்ட் திறமையா? எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப தளபதி அழுகுறதும் நீங்க வந்து பொய்ன்னு சொல்ல வரீங்களா, ஆர்டிபிஷியல் சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் அந்த மாதிரி சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து தைரியமா இருங்க, நீங்க வந்து எதுவும் கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி வீடியோ போடலாம். அண்ணன் நீங்க வெளிலவே வர மாட்டீங்க, அழுவே தேவையில்ல, எதுக்கு அழுகணும்? அது எனக்கு நிஜமாவே அழுகு வந்துச்சு, அதனாலதான் நான் அழுதேன். ஆனா தம்பி நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, சிரிக்கிற எமோஜி வேற. உன்னை கண்டாம நீ நான் அடிச்சிருவேன்டா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ஸ்மைலி பிரியாவா? அது என்னது? அது என்கிட்டே வந்து தளபதியை பத்தி பேசிட்டு இருக்கு. என்ன போஸ்டிங் தரலன்னா இப்படி எல்லாம் நீ பேசுவியா? என்னம்மா நீ அந்த பொண்ணை கூப்பிடுங்க, ஸ்பேஸ்ல ஆட் பண்ணுங்க அந்த பொண்ணை. என்ன பேசுவான், என்ன பேசுவேன்? வந்து இது தரல, அண்ணன் வந்து நடிக்கிறாரு, ஏன் நேர்ல போல, அப்படி இப்படின்னு லேட்டா போனதான காரணம், அப்படி இப்படின்னு தளபதிக்கு எதிராக பேசிட்டு இருக்கு. தலைவரே அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றானுங்கன்னு தெரியல இவனுங்க. நம்ம மட்டும் தான் அதெல்லாம் பண்ணணும், அவங்க எப்படி பண்ணலாம்? இவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனுங்க திடீர்னு நம்ம பொதுச் செயலாளர் வந்து அடிக்கிறானுங்க. அவரு பாவம், அவரு பாட்டுக்கு எங்கேயாவது ஓடி பாவமா இருக்காரு. உனக்கு அப்பெல்லாம் இந்த தம்பி எங்க போனாரா? தம்பி சொல்லுப்பா, எங்க தம்பி? சிரிக்கிற எமோஜி போடாது தம்பி. இல்ல இவர் ஐடி நீங்க செக் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணுங்க, இவர் ஆளுங்கட்சி ஆளா இல்ல என்ன, எந்த ஆளு? சும்மா சிரிக்கிற எமோஜி கிளப்பி விட்டு தம்பி. இந்த நக்கல்லாம் இந்த ஸ்பேஸ்ல பண்ணிட்டு இருக்க கூடாது தம்பி. தம்பி நீ வேற மாதிரி ஆயிருவ. இந்த ஸ்பேஸ்ல பொண்ணுங்க இருக்குன்னா நான் பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப கலீஜான ஆளு, இறங்குனா நாரிடும். உன்னோடதையும் நான் கண்டுபிடிச்சேன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மார்க்கிங் பண்ணி விட்டுருவேன். இதெல்லாம் தேவையில்லாத, இதெல்லாம் ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கு. அப்படிதான் தம்பி பண்ணுவோம், அப்படிதான் பண்ணுவோம். நீ எந்த பக்கம் ஆளு? இதே ஐடியா நான் அந்த அத்தாவோட ஸ்பேஸ்லயும் பார்த்த மாதிரி இருக்கே. இருக்கும் செக் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து ஏதோ வந்து எனக்கு மனநிலை சரியில்லை, இவ்வளவு பாதிக்கப்பட்டு அழுகுறேன்னா போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து காசு யார் கொடுப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு? ஆமா பார்த்தா அப்படிதானே தெரியுது. ஆண்டி நீங்க வந்து நல்ல தம்பி நீ இந்த மாதிரி பேசிட்டேனா எல்லாரும் அடிக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டீங்க உன்ன அவ்வளவு மரியாதை உனக்கு. என்ன சிரிக்கிற போது மறுபடியும் போடுறான் பாரு. அழுவாதீங்க அக்கா, நீங்க அழுகாதீங்க, நீங்க அழுகாதீங்க அக்கா, எல்லாம் பாக்குறாங்க. அடிக்கிறாங்க உங்களுக்கு தம்பி நம்ம இல்ல தம்பி, இது சரியில்லை தம்பி, பேசுறது சரியில்லை. அவங்க நிலையில இருந்து பாரு, அவங்க பாவம். நீ என்ன நடிக்கிறேன்னு சொல்லப்பா, தளபதியே நீ நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உண்மை அதுதான். ஆண்டி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்க அப்படிதான் சொல்றேன், நீ அப்படிதான் தம்பி சொல்ற. அவங்க தலைவர் பாவம் 30 நாள் சாப்பிடலன்னு அவங்களுக்கு யாரும் சொல்லி இருக்கிறாங்க, அதை நம்பி இருக்கிறாங்க அவங்க. அவர் பாவம், அவரு உடஞ்சு போய் இருக்காரா, அப்ப அதை நம்பி இருக்கிறாங்க அவங்க, புரியுதா? அதனால அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அழுகிற கிளிசரிங் போட்டு அழுக முடியாது தலைவர் மாதிரி. உங்களுக்கு உண்மையிலேயே வந்திருக்கும், புரியுதா? அப்படி எடுத்துக்காது அந்த அக்கா பாவம் அவங்க. என்னமா ஏன்னா அந்த அக்கா ஒண்ணு அழுவ சொல்லி பாருங்க, உங்களுக்கு அது ஆர்டிபிஷியலா இல்ல இதான் தெரியும். அண்ணா ப்ளீஸ் உடம்ப பாத்துக்கோங்க அண்ணா, சாப்பிடுங்க அண்ணா. ஹோஸ்ட் நான் என்னன்னா நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறீங்க. நான் சிரிக்கலமா, நான் அழுகிறமா. பாத்தீங்களா உங்களுக்கே அப்படி இருக்கு. தம்பி வாய மூடு தம்பி, அவ்வளவுதான் லிமிட் உனக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாவம் அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கா வந்து ஒரிஜினலா அந்த சேகுவாரா ஜேர்னலிஸ்ட் அவங்க கொலை மிரட்டலே ஓப்பனா விட்டாங்க தெரியுமா? நீ எங்க இருக்க, நேர்ல வாடா, வாயில வந்து பேசுற, வாடா நேர்ல வாடாங்கிறாங்க. அக்காவே ஃபேக் ஐடி வச்சுதான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரிஜினல் ஐடி சவால் விடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க பாரு. சும்மா சாதாரணமா நினைக்காது தம்பி. இங்க எல்லாருமே எப்படி தொடர்நடிங்க பையனா எல்லாரும் ஃபேக் ஐடி வச்சிருக்கோம். அப்படி நம்ம வண்டி ரணகலத்தோட ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால சிரிக்காத அக்கா, இருந்தாலும் அது கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. அமைதியா இருக்கா, அது மாதிரி பண்ணாதீங்க, புரியுதா? அடுத்த தடவை நான் ரிஹர்சல் பார்த்துட்டு வீடியோ வெளியே. ஆமா ஓகே சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். நான் அலர்ட்டாக வந்தது, கூட்ட நெரிசலானது, 41 பேர் செத்தது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறாதீங்க. இது இந்த கேஸை இழுத்தடித்து ஒன்று வச்சுன்னு இருப்பீங்களே சிபிஐ, அது மாற்றி விட்டுருங்க.
எதுக்காண்டி சொல்றேன்னா, நானே இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் காவு வாங்கினரு. அதுக்குள்ள என்ன தூக்கி உள்ள போட்டு காலத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க சிக்கம். இந்த மேட்ருக்காண்டி வெளியே வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி தலைமை தற்குறி மட்டும் இல்லை சார், நம்ம கீழகிற தற்குறி, அவனுக்கு கீழகிற தற்குறி, தற்குறிக்கும் கீழகிற தற்குறி, இப்படி நிறைய பேர் உள்ள போற மாதிரி இருக்கும். ஒருவேளை அப்படி ஏதாவது சிக்கம் ஆச்சுன்னு வைங்க, இந்த தற்குறிகளை கையை காமிச்சு விட்டு போயினே இருப்பேன். சரி சார், 6 மணி ஆச்சு, நான் கிளம்புறேன். சார், நமக்கு பதிலாக யார் சார் கோர்ட்ல ஆஜராக போறது? அதான் உங்க மைண்ட்லயே வச்சிருப்பீங்க. ஆன் எடுத்துன்னு போங்க சார், பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணுவாப்ல. அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. மணி 6:01 ஆச்சு. ஒரே நாள்ல 41 பேர் உன்னால செத்துருக்காங்கன்னு மக்கள் எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? அவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுட்டு போலாம் தாம்மா நான் இருந்தேன். மக்கள் மயங்கி விழுந்தோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தியாமே. மா அதெல்லாம் போயிங்கம்மா. கூட்ட நெரிசல் ஆகுன்னு தெரிஞ்சு தண்ணி அவங்க எடுத்துன்னு வராம என் மேல பழி போடுறாங்கம்மா. இது 100% புட்டாபுங்கம்மா. நான் நிரபராதிங்கம்மா.